வந்து யோசனையாகவே வந்துட்டுருக்காங்க. அதை பார்த்து சக்தி, என்ன பொன்னி ஒரே யோசனையாக இருக்க, ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. சரி நான் கார் டிரைவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சக்தி சொல்கிறாரு. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி உட்கார போகிறாங்க. அப்போ வந்து பொன்னி நீ வந்து முன்னாடி உட்காந்துக்கிறியா, நம்ம 2 பேரும் முன்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. உடனே பிரீத்தி அப்படியே முறைக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே வந்து முன்னாடி ஏறுறாங்க. பொன்னியும் சக்தியும். இதை பார்க்க பிரீத்திக்கு வயிறா ஏறிது. கார்த்தி சொல்கிறாரு, பிரீத்தி வாங்க பின்னாடி உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் பிரீத்தி பின்னாடி போய் உட்காடுறாங்க. இதுதான் கரெக்டு, அவங்க 2 பேருக்குள்ளே எதுக்கு டிஸ்டர்பா அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. என்ன இப்படி முறைக்கிறீங்க? இல்லைங்க நான் சும்மா தான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் பார்க்குறதே முறைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்றாரு. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, பொன்னியும் வந்து நம்ம சக்தியை வந்து பேசிகிட்டே வந்து அழகாக வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து பொன்னி வந்து ஒரே டென்ஷனாக இருக்கிறத பார்த்து சக்தி வந்து என்னாச்சு பொன்னி, ஏன் ஒரு மாதிரி இருக்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லைங்க அப்படின்றாங்க. அவன் ஏன் ஒரு மாதிரி இருக்கா எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி இப்போ யோசிக்கிறாங்க. இவன் வந்து வேற எங்கள் அம்மாவை பார்த்துட்டாலே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, அதை எப்படியாவது மாற்றணுமே, எங்கள் அம்மா இல்லைன்னு அவளுக்கு சொல்லணுமே, இப்படி சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனால் ரொம்ப டயர்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அவங்க ரெஸ்ட் எடுக்க போகிறாங்க. அப்போ பொன்னி மட்டும் எதையோ பற்றி யோசிச்சுட்டு, என்ன பொன்னி நானும் பார்த்துட்டு இருக்கேன், வர வழியிலேருந்து எதையோ பற்றி யோசிச்சுட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி சக்தி கேட்குறேன். ஒன்றும் இல்லை சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. பிரீத்தியை பார்க்குறாங்க. பிரீத்தி பொன்னியை பார்த்து முறைக்கிறாங்க. அடுத்து வந்து யோசனை பண்ணிகிட்டே அப்படியே வந்து யோசிக்கிறாங்க. நம்ம வந்து பொன்னி யோசிக்கிறாங்க, இதில் ஏதோ இருக்குது, கண்டிப்பாக வந்து பிரீத்தியோட அம்மா தான், அவங்க வேற வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து போயிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சொன்னார்ல, அப்போ நம்ம ஹாஸ்பிட்டலில் தானே அவங்க 2 பேரையும் பார்த்தோம், இது உண்மையாக தான் இருக்கும், இதில் ஏதோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க பொன்னி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்ததுல ட்ரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு சக்தி வந்து சொல்லிட்டு இருக்கா. ஆமாம் ரொம்ப நல்லா இருந்தது சக்தி அப்படின்னு சொல்லிட்டு பொன்னியும் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போயிட்டு ஆல்ரெடி விசாரித்தவங்ககிட்ட விசாரிக்கக்கூடாது, வேறு யாருக்கெல்லாவது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறாங்க. பார்த்தா வேறு ஆள் இருக்காங்க. அப்பா நல்ல காலம், அவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து இந்த பேரில் வந்து பாக்கியன்ற பேரில் இருந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் இதே பேரில் தான் இருந்திருக்காங்க அப்படின்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போது இங்கே தான் அட்மிட் ஆகி இங்கே தான் இருந்திருக்காங்க. அப்போது ஏன் வந்து நம்மக்கிட்ட பிரீத்தி வந்து போய் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம பொன்னி. உடனே வந்து சரி ஓகே நம்ம பிரீத்திக்கிட்டே இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இது ஏதோ விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பொன்னி வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே பிரீத்தி வராங்க. பிரீத்தி வந்தோடனே பிரீத்தி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பொன்னி சொல்கிறாங்க. அதை பார்த்துட்டு என்ன பேச போகிறாலும் தெரியல, கண்டிப்பாக அதை பற்றி தான் கேட்பா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பொன்னி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு கொஞ்சம் முக்கியமான வேலை இருக்குது, அப்புறம் பேசலாமா அப்படின்றாங்க. இல்லை பிரீத்தி இப்போவே நான் பேசி ஆகணும் உங்ககிட்ட, ஏன்னா வந்து ரொம்ப தள்ளி போட முடியாது அப்படின்றாங்க. சரி என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே தான் வந்திருக்காங்க, அதுவும் ஹாஸ்பிட்டலில் தங்கியிருக்காங்க, தங்கி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கிளம்பியிருக்காங்க, இது உண்மையா பொய்யா சொல்லுங்கள் அப்படின்னோன்னா, நான் தான் சொன்னேன் நீங்கள் வேறு யாரையும் பார்த்துருக்கீங்கன்னு. ஏன் பிரீத்தி பொய் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல பிரீத்தி, இந்த விஷயத்தை நீங்கள் சொன்னால் என்ன பிரச்சனை வரப்போகுது, உங்கள் அம்மா அப்பா வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் யாரும் எதுவும் சொல்ல போகிறது இல்லைல்ல, எதனால் மறைக்கிறீங்க. இங்கே பாருங்கள் பொன்னி, நான் வந்து மறைக்கலை புரியுதா, நான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்கேன், அவங்க வந்து என் அம்மா அப்பா கிடையாது, நீங்கள் யாரையும் பார்த்துட்டு தேவையில்லாமல் இங்கே பாருங்கள், நான் பார்த்தது உண்மை, அது நீங்கள் மறைக்கிறது உண்மை, ஆனால் வந்து நீங்கள் வந்து நிரூபித்தா தான் இதை வந்து நீங்கள் எடுத்துப்பீங்கன்னா கண்டிப்பாக நான் நிரூபிப்பேன், எல்லாரும் முன்னாடியுமே வந்து வச்சு இந்த விஷயத்தை நான் நிரூபிக்கிறேன், இது என் சவாலாகவே நினச்சிக்கங்க அப்படின்றாங்க பொன்னி. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க பிரீத்தி. நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னோன்னா, ஆமாம் இவ்வளோ நாள் அவங்ககிட்ட கேட்டு பார்த்தேன், நீங்கள் எந்த பதிலும் சொல்கிற மாதிரி இல்லை, அதனால் கண்டிப்பாக இப்போ சொல்கிறேன், நான் கண்டிப்பாக நிரூபிப்பேன், சீக்கிரமாகவே உங்கள் அம்மா அப்பா கூட உங்களை நான் சந்திக்கிறேன் அப்படின்றாங்க. அதை கேட்டு வந்து பிரீத்தி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் எனக்கு புரியல, நீங்கள் எதுக்காக உங்கள் அம்மா அப்பாவை மறைக்கிறீங்கன்னு புரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போகிறாங்க பொன்னி. பிரீத்தி செம்ம கடுப்பாக இருக்காங்க. உடனே இவ கண்டுபிடிச்சிருவாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இதோட முடியுது.